ஈட்வெல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ உங்க கூட தான். வருஷ தொடக்கமே நியூ இயர் 12 மணி ஆனதுமே மழை பெஞ்சு இந்த இயற்கையை நம்ம வெல்கம் பண்ணிச்சு பாருங்க. வேற லெவலுங்க. நியூ இயர் நைட்டு எவனும் சும்மாவே வீட்டுல இருக்க மாட்டான். நம்ம மட்டும் வீட்டுல இருக்க போறோமா என்ன? இந்த மழைக்கு அதுவும் கிளைமேட்டுக்கு ஏன்னா சாப்பிடலாம் சொல்லிட்டு நானும் கிளம்பி ஊரா சுத்தரம் பார்த்தா எங்கேயுமே ஒரு பிரியாணி கூட கிடைக்கல. ஒரு கடையை தேடி பிடிச்சி அவன்ட்டு பிரியாணி வாங்கி தந்தூரி வாங்கிட்டு அரை மணி நேரமா வெயிட் பண்றான். அவன் கொடுக்குறேன் தோபையா சொல்லி கொடுத்தான் பாருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பிரியாணி சூடே ஆறி போச்சுங்க. அது ஓகே சூடே இல்ல பிரியாணி தான் சாப்பிடணும் தலையெடுத்தா யாரால மாத்த முடியும் சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து ஒரு வா வைக்கிற பின்னாடி ஒருத்தன் ஆறு அடிக்கிறான் வண்டி எடுக்க சொல்லி. சார்காஸ்ட் வந்திருக்கான் போல விடாம அணைச்சு நம்மள சூடு ஏத்தி விட்டான் கொஞ்ச நேரத்துல. ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் வண்டி எடுத்து போய் ஒரு ஓரமா இடத்துல போட்டு விட்டு உட்காந்து பொறுமையா சாப்பிட்டோம் பாருங்க. அந்த மழையில சூடே இல்லைனாலும் பிரியாணி சாப்பிட்றது ஒரு தனி ஃபீலுங்க. அந்த மழையோட சேர்த்து அந்த மழை சத்தத்தோட சேர்ந்து தந்தூரியை வச்சு பிரியாணி சாப்பிடும் போது அடடடடடா அப்படி இருந்துச்சு. உடனே அடிச்சுக்கிச்சு. ஒண்ணு மேல ஒண்ணு வந்துகிட்டே இருக்குங்க. அத்தனை போராட்டங்களையும் கடந்து தான் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். உண்மையாக சொல்லணும்னா இந்த நியூ இயர் தொடக்கமே இந்த மழையோடு சேர்ந்து இந்த பிரியாணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. ஏதோ அவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே கூட சாப்பிடும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன் ஹாப்பி நியூ இயர். நீங்களும் சந்தோஷமாக இருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் அடையணும். கண்டிப்பாக அடைவீங்க. நான் இறைவனை பார்த்துக்கிறேன். காலையில் எழுந்ததுமே ராசி பலம் பார்க்கலாம் சொல்லிட்டு எழுந்து உட்காருவாங்க. அப்படி உட்காந்தாலுமே கூட நெகட்டிவாக சொன்னால் நம்பாதீங்க. உங்களோட தலையெழுத்து உங்கள் கையில் தான் இருக்குது. அதை மட்டுமே நம்புங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். உங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு நீங்கள் போகிற எஃபர்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அதுக்கு நீங்கள் நான் பார்த்துட்டே இருக்கணுமே. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டு உங்களோட கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லி விட்டு போனால் சந்தோஷம் அடைவேன். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி நியூ இயர்.